Our secret taste recipe is to cook with lemon care. Kutti's Healthy Samayal. Hello friends, welcome to Kutti's Healthy Samayal. Be positive, be healthy. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். நாம் இன்றைக்கி ரொம்பவும் டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதை பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட செஞ்சு கொடுக்கலாம். முக்கியமாக ஸ்கூல் போகிற பிள்ளைங்களுக்கு இது போல் சப்பாத்தி நீங்கள் செஞ்சு டிஃபன் பாக்ஸில் கொடுத்து விட்டிங்கன்னா கொஞ்சம் கூட மீதி வராது. அந்த அளவுக்கு ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும். அதே சமயம் எவ்வளோ நேரம் ஆனாலும் அந்த சாஃப்ட்னஸ் வந்து உங்களுக்கு குறையாது. அவ்வளோ சாஃப்டாக இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷும் தேவைப்படாது. ஸோ மார்னிங் டைமில் இது ஈஸியாக நீங்கள் பிள்ளைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் கொடுத்து விடலாம். வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கலாம். இதுக்காக 5 வாழைப்பழம் எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி கற்பூரவள்ளி பழம் தான் எடுத்திருக்கேன். இது ஆல்ரெடி கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும். உங்கள்கிட்ட எந்த வாழைப்பழம் அவைலபிளோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். இது கூடவே ஒரு 1/2 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன். இது இதுக்கு கரெக்டாக இருக்கும். அடுத்ததாக இதை நல்லா நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதுவும் நமக்கு ரெடியாக இருக்குது. இதுக்காக 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இது கூட நம்ம அரைச்ச பழ விழுதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது இருக்கட்டும். அடுத்ததான் இதுக்கு தேவையான 1/2 கப் அளவுக்கு தேங்காய் பொடியாக கட் பண்ணி மிக்ஸியில் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே ஒரு ஏலக்காயும் ஆட் பண்ணி அரைச்சி வச்சுக்கிறேன். இதுவும் நமக்கு ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம கலந்து வச்சுருக்க மாவோட ஒரு 1/2 கப் அளவுக்கு ரவை ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து அது கூடவே அரைச்சி வச்சுருக்க தேங்காயும் ஆட் பண்ணி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நமக்கு 1/2 கப் வரைக்கும் தேங்காய் துருவல் இருந்தால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதில் ஆட் பண்ணுற தேங்காய் துருவலும் வாழைப்பழமும் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற போல் கூட குறைய ஆட் பண்ணிக்கலாம். வாழைப்பழம் குறைவாக நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா நாட்டு சர்க்கரை கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு இது கூட 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணி இன்னும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சிக்கலாம். அவ்வளோதான், நம்முடைய மாவு இப்போ ரெடி ஆகிடுச்சு. இது சப்பாத்தி மாவு பதத்துக்கு எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இது ஊறணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக உடனே கூட செஞ்சிடலாம். இப்போ நம்ம தேவையான சைஸ்க்கு உருண்டைகளாக பிடிச்சிக்கலாம். இது உருண்டைகளாக பிடிச்ச பிறகு நமக்கு எந்த சைஸில் எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம செஞ்சுக்கலாம். சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்கும்போது கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கட்டுமேனு நான் சர்க்கிளாக ஒரு டிஃபன் பாக்ஸ் மூடி வச்சு கட் பண்ணி செஞ்சேன். இது போல் சர்க்கிள் இல்லை ஸ்கொயர் ஷேப்பில் இல்லை ட்ரையாங்கிள் ஷேப்பில் எது உங்களுக்கு விருப்பமோ பிள்ளைங்களுக்கு எப்படி அட்ராக்ட் பண்ணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் செஞ்சு கொடுத்துக்கலாம். இதை செஞ்சு நீங்கள் டிஃபன் பாக்ஸில் லஞ்சுக்கு கொடுத்து விட்டிங்கன்னா ஒரு சின்ன பீஸ் கூட மீதி ஆகாது. அந்த அளவுக்கு ரொம்பவும் டேஸ்டியாக பிள்ளைங்க சாப்பிட்டு வருவாங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும், ஹெல்த்தியானதும் கூட. எல்லாத்தையுமே திரட்டி சர்க்கிளாக கட் பண்ணி தவா சூடான பிறகு நெய் விட்டு நம்ம நல்லா செவக்க சுட்டு எடுத்துக்கலாம். இது போல் நீங்கள் நெய் விட்டு செஞ்சிங்கன்னா ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். முக்கியமாக சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்கும்போது விரும்பி சாப்பிடுவாங்க. பிள்ளைங்களுக்கும் ரொம்ப நல்லது. உங்களுக்கு நெய் வேண்டாம் நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா எண்ணெய் கூட அப்ளை பண்ணி நீங்கள் செஞ்சுக்கலாம். பார்க்கும்போதே தெரியும் எந்த அளவுக்கு அட்ராக்டிவாக இருக்குது பாருங்கள். ரொம்பவும் கலர்ஃபுல்லாக, டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். டெக்ஸ்சரும் பார்த்திங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக டேஸ்டியாக இருக்கும். ஃப்ளேவரும் அவ்வளோ நல்லாயிருக்கும். செய்யும்போது வீடே மணக்கும். அந்தளவுக்கு டேஸ்டியான ரெசிபி தான். எப்போவுமே பிள்ளைங்களுக்கு லஞ்சுக்கு நம்ம ரைஸே கொடுத்து விடாமல் இது போல் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிட்டு வருவாங்க. லஞ்ச் பாக்ஸும் நமக்கு எம்டியாக வரும். இதில் ஆட் பண்ணுற நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக நீங்கள் வெல்லம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் இதில் யூஸ் பண்ணுற ஸ்வீட்னஸ் வந்து உங்களுக்கு மீடியமாக இருந்தால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்வீட்னஸ் அதிகமாக இருந்தால் திகட்டும். ஸோ அது போல் நீங்கள் பார்த்துக்கலாம். சின்ன பிள்ளைங்க பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் டேஸ்ட், உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. யம்மி டேஸ்டி. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், ஹெல்த்தியாக இருங்க.